ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும்போது என்னோட சன்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் லைவ் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம லைவ் போடணும்னா நம்ம கிட்ட 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று நம்ம ஏஜ் 16 வயசுக்கு மேலே இருக்கணும். இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால லைவ் போட முடியும். இப்போ அந்த சிஸ்டர் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வச்சிருக்காங்க. ஆனா 16 வயசுக்கு மேல அவங்க டேட் ஆஃப் பர்த் காட்ட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க சன்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதுனால 16 வயசுக்கு மேல காட்டாது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். இப்போ நாம யூடியூப்ல தான் சேஞ்ச் பண்ணணும். ஆனா யூடியூப்ல டைரக்டா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால யூடியூப்ல நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்து யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போமோ அந்த மெயில் ஐடியில போய் நாம சேஞ்ச் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் ஜிமெயில் ஓபன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஓபன் பண்ணியாச்சு. நம்ம எப்போதும் போல ஃபர்ஸ்ட் மேல ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த அக்கௌண்ட்டை யூடியூப்க்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப மேல ப்ரொஃபைல் காட்டும், அந்த ப்ரொஃபைல்குள்ள போய்க்கோங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ண மெயில் ஐடி மேல காட்டிடும். மேல காட்டியிருக்கும், அதுக்கு கீழே கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டா கூகுள்குள்ள அப்படி இல்லைன்னா குரோம்குள்ள போகும். போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு பேஜ் தான் கிடைக்கும். இதில் நமக்கு பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அந்த பர்சனல் இன்ஃபோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காட்டும். அதுலயே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்ம பர்த்டே அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த பர்த்டேவை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்த்டே கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா திரும்பியும் மேலே பர்த்டேன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டிடும். அதில் நம்ம என்ன பர்த்டே டேட் கொடுக்குமோ நம்ம பர்த்டே டேட்டை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னோட கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்குது. அதனால நான் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே சேவ் பட்டன் காட்டும். அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு யூடியூப்பில் தானாகவே சேஞ்ச் ஆகிரும். எவ்வளோ டேஸ் எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் அப்படி சேஞ்ச் பண்ணது இல்லை. நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவேன். அதனால எனக்கு எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிரும். இப்படி தான் ஆனால் சேஞ்ச் பண்ணணும். யூடியூப்ல சேஞ்ச் பண்ணணும்னா மெயில் ஐடியில தான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இது எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ டேஸில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இந்த டவுட்டை டீட்டெயிலாக கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கேன். இன்னொருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ எப்படி போடணும், ஷார்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது என்னதெல்லாம் கிளிக் பண்ணணும், எதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷனை நான் இப்போ சொல்கிறேன். வாங்க எப்படி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், அதனால கீழே வீடியோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண உடனேயே நமக்கு வீடியோ வரும். நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோ வரும். அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக எடிட் பண்ணியிருக்கோமான்னு வேணால் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கீழே. அப்புறமா நமக்கு இப்படி ஒரு பேஜ் தான் கிடைக்கும். இதில் நம்ம சூஸ் பண்ண வீடியோ, அப்லோட் பண்ண போகிற வீடியோவோட தம்ப்நெயில் இருக்கும். இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, இதில் பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம கேலரியிலேருந்து சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்புறமா கீழே கிரியேட் அ டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் அந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது ஒரு 2 லைன் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 100 வேர்ட்ஸ் மட்டும்தான், 100 லெட்டர்ஸ் மட்டும்தான் அலவுடு. அதனால 100 லெட்டர்ஸ்க்குள்ள நீங்கள் எவ்வளோ நாளும் எழுதி வச்சுக்கலாம். அப்படியே மீதி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேஷ்டேக் கொடுத்துடலாம். ஹேஷ்டேக் எப்படின்னா, நம்ம கீபோர்ட்லயே இருக்கும். கீபோர்டில் இப்போ டைப் பண்ண போகிறோம்னா கீழே நம்ம லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதில் ஹேஷ்ன்னு இருக்கும்ல, ஹேஷை கிளிக் பண்ணி நீங்கள் என்னது டைப் பண்ணாலும் அது ஹேஷ்டேகாக தான் அப்லோட் ஆகும்.
அப்புறமா டெஸ்கிரிப்ஷன்லயும் ஏதாவது ஹேஷ்டேக்லாம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை இந்த வீடியோக்கு கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கலாம். அந்த வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணி இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்கை பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் கீழே வந்து விசிபிலிட்டின்னு இருக்கும். விசிபிலிட்டியில நீங்க டைரக்டா பப்ளிக்னு கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்லிஸ்டட்ல போட்டு அப்லோட் பண்ணுங்க. அன்லிஸ்டட்ல போட்டு அப்லோட் பண்ணிட்டு நம்ம YT ஸ்டுடியோ வச்சிருப்போம்ல, YT ஸ்டுடியோல போய் நம்ம பப்ளிக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அன்லிஸ்டட்ல இருக்கட்டும். அப்புறம் லொகேஷன் நீங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லொகேஷன் ஆட் பண்ணணும்னா மேல சர்ச் பிளேஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சர்ச் பிளேஸ்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா நம்ம ரிலேட்டடா ஏதாவது நம்ம பக்கத்து ஊரு அப்படிலாம் ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம பக்கத்து ஊர், நம்ம ரொம்ப வில்லேஜ்ல இருந்தோம்னா நம்ம பக்கத்து ஊர்லாம் காட்டாது. அதனால டிஸ்ட்ரிக்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து திருநெல்வேலி அப்படின்னு இப்போ டைப் பண்றேன். டைப் பண்ணா கீழே நம்மளோட திருநெல்வேலியில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ எல்லாமே காட்டும். நீங்க திருநெல்வேலின்னு மட்டும் வைக்கணும்னா அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லொக்கேஷனும் செலக்ட் ஆயிரும். நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோக்குள்ள லொக்கேஷன் வைக்க மாட்டேன். அப்புறமா நீங்க ஏதாவது வீடியோஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக போடுறீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அண்ட் பிராண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ப்ரொமோஷன்ஸ் எதுவும் வராது, அதனால அது தேவையில்லை. இப்போ கமெண்ட்ஸ் நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே கமெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆன்ல தான் இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணணும் இந்த வீடியோக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் கொடுத்தா தானே ஆஃப் ஆயிரும். அப்புறமா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அதுக்கப்புறமா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். நம்ம நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்லோட் வீடியோன்னு கொடுத்தோம்னா அவ்வளோதான், நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். அவ்வளோதான், எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.